வணக்கம். இறைவனுக்கும் வருங்காலத்தில் அரசு அதிகாரிகளாக வரவிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது நிறுவனத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பு. இதுக்கு முன்னாடி இந்திய அரசியல் அமைப்பினுடைய உருவாக்கத்தை நாங்கள் ஏற்கனவே இந்த வீடியோவில் போட்டிருக்கோங்க. அதுக்கான லிங்க்கு நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கலாம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு இந்திய அரசியல் அமைப்பினுடைய முகவுரை, பாகங்கள் மற்றும் அட்டவணைகள் இதை போன்று பார்க்க போகிறோம். ஸோ இந்திய அரசியல் அமைப்பு இது பார்த்தீங்கன்னா 98 முறை திருத்தம் செய்யப்பட்டிருக்குங்க. இந்திய அரசியலமைப்புங்கிற புத்தகம் ஒரு முறை 2 முறை இல்லைங்க, 98 முறை திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறதுங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இந்த இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தை நம்ம உருவாக்குறதுக்கு முன்னாடியே 2473 முறை திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது உருவாக்குனதுக்கு அப்புறம் 2013ஆம் வருடத்தில் மட்டுங்க பார்த்தீங்க அப்படின்னா 98 முறை திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதில் 1949 நவம்பர் 26 தாங்க இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தங்கள்லாம் செய்யப்பட்டு மக்கள்கிட்ட வெளியிடப்பட்டு பல கருத்துக்களை வாங்கி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 1949 நவம்பர் 26. ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா என்ன சார் அப்படின்னா, நம்ம இந்திய அரசாங்கம் ஒரு ஜனநாயக நாடு கொண்ட ஒரு அரசாங்கம். ஸோ எதுவாக இருந்தாலும் மக்களுடைய ஒரு பிரதிபலிப்பை நம்ம உணர்ந்துக்கணும் அப்படிங்கிற வகையில் நம்ம ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க போகிறோம். அது மக்களுக்கு உகந்ததா இல்லையா, மக்களை ஈர்க்கக்கூடியதா இல்லையா, மக்களுக்கு சாதகமாக இருக்குமா இல்லையா, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம மக்கள்கிட்ட இருந்தே வாங்கக்கூடியதுங்க. ஸோ அந்த மாதிரி மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1949 நவம்பர் 26. அதை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் 1950 ஜனவரி 26 அன்று நமக்கு நடைமுறை வந்தது. இன்றைக்குமே நிறைய பேர் நம்ம ஒரு குறிப்பிட்ட தினத்தில் கொடியேற்றிட்டு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு போவோம். அந்த குறிப்பிட்ட தினம் ஒரு தினமும் இல்லைங்க, குடியரசு தினம். அது எதுக்கு கொண்டாடுறோம்னா, நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கேட்டு பாருங்கள், குடியரசு தினம் எதுக்கு கொண்டாடுறோம்னு சொல்லி கேட்டு பாருங்கள். நிறைய பேருக்கு தெரியாது எதுக்கு கொண்டாடுறோம்னா, இதுக்கு தாங்க கொண்டாடுறோம். 1950 ஜனவரி 26 அன்று நமக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அரசியலமைப்பு புத்தகம் நடைமுறைக்கு வந்த தினம் தாங்க அந்த குடியரசு தினம். அதனால் இந்த வருடம் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். இந்த 3 கேள்விகளுமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 98 முறை 2013 வரை 98 முறை பார்த்தீங்கன்னா சட்ட திருத்தம் ஏற்பட்டிருக்கு. 1949 நவம்பர் 26 நம்ம கொண்டு வந்த இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நடைமுறைக்கு வந்த நாள் அதுதாங்க குடியரசு தினம். கொடியேற்றப்பட்ட நாள் 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்ததுனாங்க. ஸோ இது 3மே ஒரு பிளிங்காக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புத்தகம் அப்படின்னாவே, இப்போ நீங்கள் படிக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு புத்தகம் அல்லது டிகிரி ஹோல்டர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் படிக்கக்கூடிய எனி சப்ஜெக்டினுடைய புத்தகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்தவொடனே இன்ட்ரொடக்ஷன் ஒன்று இருக்குங்க. இந்த இன்ட்ரொடக்ஷனு, கண்டென்ட் பேஜு இதெல்லாம் இல்லைன்னா நமக்கு ஒரே மிகப்பெரிய குழப்பத்தை உண்டாகும். இந்த புத்தகம் எதை பற்றியது அப்படிங்கிற ஒரு முகவுரை இருக்கணுங்க. அதே போல் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு புத்தகங்கிறதுலையும் முகவுரைன்னு ஒன்று இருக்குங்க. இந்த முகவுரை தான் இந்திய அரசியலமைப்பினுடைய ஒரு சாராம்சத்தை சொல்லக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. முகவுரைக்கு அடுத்ததாக நமக்கு 22 பாகங்கள் இருக்குது. இப்போ என் புக்கை நான் ஓப்பன் பண்ணுறேங்க. ஓப்பன் பண்ணோடனே இது என்ன புக்கு, இது யாரால் எழுதப்பட்டது, இந்த புக்கில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படின்னு நமக்கு ஒரு பேஜ் இருக்கும். உதாரணத்துக்கு ப்ரீஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரீஃபேஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், முகவுரைன்னு சொல்கிறோம். இந்த இடத்துல இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் அந்த முகவரியை வேறு வார்த்தையில் ஆங்கிலத்தில் ப்ரியாம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 22 பாகங்கள் இருக்குங்க. இந்த புக்கில் 22 பாகங்கள், 22 சாப்டர்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அந்த 22 சாப்டர்ஸையும் உள்ளடக்கியது தான் 8 அட்டவணைகள். ஆரம்பத்தில் 8 அட்டவணைகள்ங்க, 12 அட்டவணைகள் இருந்தது. இப்போ 8 அட்டவணைகள் ஒரு முக்கியமான அட்டவணைகளாக நமக்கு தேர்ந்தெடுக்கப்படுது. சில இடத்துல என்ன சொல்லுவாங்க, 12 அட்டவணைகள் இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. 12 அட்டவணைகள் இருப்பது உண்மைதான். அதில் முக்கிய அட்டவணைகள்ங்கிறது 8ங்க. இது அட்டவணைக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது சட்ட பிரிவுகள். ஒவ்வொரு குற்றங்களுக்கும் ஒவ்வொரு தண்டனைகள் இருக்குங்க. இப்போ இந்தியாவில் கரெக்டாக போகுது அப்படிங்கிறதுக்கு காரணம் இந்தியாவுடைய சட்டத்திட்டங்கள், அல்லது போகலங்கிறதுக்கு காரணமும் இந்தியாவுடைய சட்டத்திட்டங்கள். அப்படி என்ன தான் சார் அந்த சட்டத்திட்டங்கள் இருக்குது, மொத்தம் எத்தனை சட்டம் தான் சார் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தை ஓப்பன் பண்ணிங்கன்னா 395 சட்டப்பிரிவுகள் இருக்குங்க. இது எல்லாத்தையுமே ஒருத்தர் எழுதினார். இத்தாலி மொழி வாயிலாக இத்தாலி மொழி வாயிலாக நமக்கு புரியும்படியாக எழுதுனது பார்த்திங்கன்னா பிரேம் பெஹாரி நரேன். இவர் இத்தாலி மொழி சார்பாக எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர்னு வச்சுக்கலாங்க. பிரேம் பெஹாரி நரேன். ஃப்ரேம் போட்டது யார் அப்படின்னா இவர் தாங்க அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரேம் அப்படின்னா ஃப்ரேம் போட்ட இந்தியன் கான்ஸ்டியூஷனை எழுதி ஃப்ரேம் போட்டது பிரேம் பெஹாரி நரேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது இந்த முகவுரையில் நம்ம என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னா அரசியல் அமைப்பின் அறிமுகம்னு சொல்லுவாங்க.
முகவரை என்னங்க சொல்லுவாங்க, முகவரைன்னா ப்ரீஃபேஸ் என்னங்க சொன்னோம், எடுத்தோன்னு ஒரு புத்தகத்தில் அந்த புத்தகத்தை பற்றி அறிமுகத்தை கொடுக்கறது தாங்க முகவரை. அதனால் முகவரையை வேற ஒரு பேரில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா அரசியல் அமைப்பின் அறிமுகம்னு சொல்லலாம். அதே போல் முகவரையை படிக்காமல் உள்ளே போனீங்க அப்படின்னா நமக்கு அதில் என்ன இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ முகவரைங்கிறது ஒரு திறவுகோலாகவும் அமையுது. அதனால் அரசியலமைப்பு முகவரை, இந்திய அரசியலமைப்புடைய முகவரையை நம்ம என்னன்னு சொல்லலாம், அரசியலமைப்பின் அறிமுகம்னு சொல்லலாம், அரசியலமைப்பின் திறவுகோல்னு சொல்லலாம். இதெல்லாம் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகள் தாங்க, மீண்டும் கேட்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் திறவுகோல், அறிமுகம் இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் முகவரையை குறிக்குதுங்க. அடுத்தது இந்திய அரசியலினுடைய ஆதாரமாக இருப்பது எதுன்னா இந்த முகவரை தாங்க. அரசியலின் ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முகவரையை சொல்கிறாங்க. இந்த முகவரையிலையும் முதல்ல ஒரு முகவரையை உருவாக்கிட்டாங்க. பின்பு 1976 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 1950 நடைமுறைக்கு வந்துருச்சுங்க. ஆனால் 1976 இந்த முகவரியில் திருத்தம் கொண்டு வராங்க. என்ன திருத்தம் கொண்டு வராங்கன்னா இந்த 3 விஷயங்களை உள்ளே கொண்டு வராங்க. என்ன விஷயம் பாருங்கள், சமதர்ம, சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு. இது இன்னைக்கு நமக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு ஒன்றாக இருக்குது. ஸோ சமதர்ம, சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு இந்த 3ஐயும் கொடுத்துட்டு எந்த வருடம் முகவரையில் இணைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா வருடத்தினுடைய எண் 1976. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு அறிமுகமாக இந்த வீடியோ உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். இதுக்கு முன்பே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா முதல்ல சொன்ன மாதிரி இந்திய அரசியலமைப்பின் உருவாக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான வீடியோவை நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது அந்த உருவாக்கத்தில் சந்தேகங்கள் இருந்தாலோ நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ, நன்றிங்க.